நான்வெஜ் பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி தான். நான் ட்ரை பண்ண இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹோல் ஸ்பைசஸ் தவிர மசாலாஸ் எதுவுமே இருக்காது. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி பாட்ல தேவையான அளவு எண்ணெயோட நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நீளமா நறுக்குன ஒரு 3 பெரிய வெங்காயத்தை அதுல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயத்தை வதக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வதக்கணும். அது ஃபுல்லா கருகிடக்கூடாது. ஆனா ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுல இருந்து ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து தனியா வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை அதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ரைஸ் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும்னா அந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில இருந்து 1 டம்ளர் இல்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து தனியா வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து தனியா வச்சுட்டு அந்த வெந்துட்டு இருக்க வெங்காயத்திலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதுல சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா ஜாதி பத்திரி, அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு இந்த பிரியாணில நம்ம சேர்க்கறது வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். நீளமா கட் பண்ண 5 பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கணும். ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே அளவு கொத்தமல்லி அது இதோட சேர்த்து நல்லா சுருள வதங்கிக்கணும். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் லேசா சுருங்கி வதங்கினதுக்கு அப்புறமா 200 கிராம் மஷ்ரூம் இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது மஷ்ரூம் கொஞ்சம் நிறையவே தண்ணி விடும் அப்படிங்கறதுனால தண்ணி இதுல சேர்க்க வேண்டாம். அது வேகும் போது தேவைப்பட்டா நம்ம அரிசி வேகும் போது எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வேணா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமா காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதுல சேர்த்துக்கலாம். இல்ல காரம் இதுக்கு மேல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஷ்ரூமை நல்லா வேக விட்டுறணும். தயிர் மிக்ஸ் பண்ற அந்த கிளிப்பிங்ஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, இதுல சேர்க்க முடியல. ஆனா நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கண்டிப்பா இதுல சேர்த்தாகணும். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரைஸ் வேக வச்ச அந்த தண்ணியை மட்டும்தான் இதுல சேர்க்கணும். வேற எக்ஸ்ட்ரா பிளைன் வாட்டர்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மஷ்ரூமை நல்லா வேக விட்டுருங்க. இன்பிட்வீன் அந்த கேப்ல ரைஸ் பக்கத்துல கொதிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது லேசா ஒரு 80% வெந்தா போதும். அதை அப்படியே எடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிடணும். இந்த மசாலா, மஷ்ரூம் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த வடிச்சு வச்சிருந்த அந்த சாதம் இருக்கு இல்லையா, 80% வெந்த அந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மசாலா மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டீம் ரைஸ் மேல எல்லாம் வர அளவுக்கு லேசா அந்த கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி வறுத்து வச்சிருந்த வெங்காயத்துல கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா, அதை இது மேல லேசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போடணும். அப்படியே இதை ஒரு சின்ன அடுப்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல செட் பண்ணிடணும். மூடி போட்டதுக்கு அப்புறமா மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சு அதையும் மூடி வச்சுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அதே லோ ஃப்ளேம்லயே வச்சு பார்த்தேன். நல்ல ரைஸ் வெந்திருந்தது. உங்களுக்கு வேணா ஒரு 15 மினிட்ஸ்ல எடுத்து பாருங்க. ரைஸ் வெந்திருந்ததுன்னா அதோட ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் அதே மாதிரியே மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி மஷ்ரூம்க்கு பதிலாக சிக்கன் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அது நான்வெஜ் பிரியாணி ஆயிடும். இதுல நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மசாலா, அந்த மஷ்ரூம் இதெல்லாம் வேகிறதுக்கு அரிசி வேக வச்ச அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்து நம்ம செஞ்சோம்னா தான் இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் அந்த பிரியாணிக்கு கிடைக்கும். ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி கரெக்டா செட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியோட ஃபேவரட்டான பிரியாணி ஆயிடுச்சு இது. இந்த மெத்தட் ஆஃப் பிரியாணி இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே தான் இருப்பீங்க.